ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரட்சகரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீங்களப்பா. இந்த நேரத்திலும் தேவனாகிய கர்த்ததாமே ஆண்டவரே இந்த ஆராதனையை இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசப்பா ஆண்டவரே இந்த ஜெபம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை தேவ ஆவியாருடைய பிரசன்னம் மாத்திரமே எங்களை ஆளுகை செய்யட்டும்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசப்பா ஆண்டவரே இந்த ஜெபத்திற்கு வர வேண்டிய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நீர் தடைகளை உடைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா ஆண்டவரே இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த ஜெபத்தின் ஆரம்பமாக அப்பா ஜெபிப்பாங்க. அப்பா பிதாவே மக்க சோதரம், அப்பா தகப்பனே மக்க சோதரம், தந்தையே மக்க சோதரம், தோத்திரம் தோத்திரம் சோதரம். துதிகளில் வாசம் பண்ணும் தூய தந்தையே மக்க சோதரம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம், தந்தையே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே மக்க சோதரம். அப்பா தகப்பனே உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டுமே. தகப்பனே உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்க நீர் மகத்துவத்தை மகா மேன்மையை தந்து எங்களை நிரப்பமையா வந்த பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும் பலப்படுத்தும் என்று வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் பாதுகாத்து கொண்டு வாரும். அப்பா தகப்பனே பாதுகாத்து கொண்டு வந்து எங்களுக்கு அப்பா பிதாவே உம்முடைய வார்த்தையால் வசனத்தால் எங்களை தகுதிப்படுத்தும். தேவ பிரசங்கம் எங்களை ஆளுகை செய்யட்டும், நித்திய பிரசங்கம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தகப்பனே நீரே எங்களோடு போதுமானவராய் இருந்து பெரிய காரியத்தை செய்யமையா. தகப்பனே பெரிய காரியத்தை செய்து பலப்படுத்த வாரும். எங்கள் மத்தியில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறீர் என்னும் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அப்போ பாடலை ஆசீர்வதித்து தாரும், வசனத்தை ஆசீர்வதித்து தாரும். என் தேவனே அந்த எல்லா பகுதியிலும் உம்முடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் கிருபையும் இருக்கட்டும் ஐயா. என் தேவனே எங்களை நாங்கள் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனே எங்களை நீர் தகுதிப்படுத்தினீரே அதற்கு சோதரம், வேறு பிரித்தீரே அதற்கு சோதரம். என்னும் மற்றவர்களை வேறு பிரித்து கொண்டு வாரும். இயற்கைகளை சாதகப்படுத்தும். எல்லா நன்மையும் கிருபையும் தந்த நடத்தும். பேசுகிற மகனை கொண்டு பெரிய காரியத்தை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நாம் ஒரு சில பாடல்களை நாம் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் நாம் இந்த வேலை கூடி வந்திருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையை சுமந்த ஒரு நாள். ஆமென். இந்த நாளிலே நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தேவன் சிலுவையை நமக்காக சுமந்த. எனவே அதை குறித்ததான சில பாடல்களை நாம் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்தலை பாடிடுவேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் ஆமென். கிருபையின் இனிய நிழலில் ஆமென். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனே சரின் அருகில்
கண்டதினால் இலைப்படையாது மேலோகம், இலைப்படையாத மேலோகில் ஏகுவேன் பறந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவை நிழலில் ஆமென் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அன்றே இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அன்றே இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவரில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் நம்பிக் கொண்டான். அவரில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் நம்பிக் கொண்டான். அலை மிக மோதிடும் அண்ணால், அலை மிக மோதிடும் மன்னார் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். இன்பம் சுரந்திரம் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறைந்திடுவேன். இன்பம் சுரந்திரம் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறைந்திடுவேன். திருமறையின் இசைநாதம் தேனினும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம் தேனினும் இனிய வேதம். தாருமேன ஆனந்த சந்தோஷம் ஆமென் தாருமென காணந்த சந்தோஷம். தீர்க்குமே இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் ஆமென் கிருபையின் இனிய நிழலில் ஆமென் சிலுவையின் அன்பின் மறைவில் திருவையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். சிலுவையின் மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார், நேசரின் அன்பு எந்த உள்ளத்தில் நெருக்கியே விடுதே என்ற பாடலை நாம் பாடலாம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்த உள்ளத்தில் நெருக்கியே விடுதே. ஆமென். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சுகந்த வாசனை பலியாய் நம்மை உகந்து ஜீவன் தந்தார்.
நாம் எல்லாம் அப்படியே இருக்கிறவங்கள் அப்படியே எழுந்து நின்று நாம் கொஞ்ச நேரம் நாம் தேவனை மாத்திரம், அந்த சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் பார்த்து கொஞ்ச நேரம் ஆமென் நாம் அவரையே ஆராதிக்க போகிறோம், அவரையே நாம் துதிக்க போகிறோம். ஆமென். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவன் நமக்காக அன்றைக்கி கொல்கதா மலையில் யாரும் சுமக்க முடியாத ஒரு பெரிய பாரமான சிலுவையை சுமந்து நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு, நமக்காக அவர் நொறுக்கப்பட்டு, அவருக்காக நம் இரத்தம் சிந்தி, ஸ்தோத்திரம், அவர் நமக்காக இரத்தம் சிந்தினாரே, அதை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதப்பா, ஓ ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் இந்த நேரத்தில் யாரும் கண்ணு திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லா கண்களை மூடி நாம் ஆண்டவர் நமக்காக அந்த சிலுவையில் ஸ்தோத்திரம் சிந்தின இரத்தத்தை, அவர் சிலுவையின் பாதையில் நடந்து போனதை நம்ம எல்லாம் நினைவு கூர்ந்தவர்களாய், நம்ம எல்லாம் ஒரே மனதாய் ஆமென். இன்றைக்கி நமக்காக யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு நம்மக்கிட்ட பணம் இருக்கும் என்றால் அநேகர் நமக்காக உதவி செய்ய வருவாங்க. நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் என்றால் அநேகர் நம்ம பக்கம் நிற்பாங்க. நம்ம பக்கம் நீதி இருந்ததுன்னா அநேகர் நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மட்டும்தான் நம்ம பக்கம் நியாயம் இல்லைனாலும் சரி, நம்மளிடத்தில் பணம் இல்லைனாலும் சரி, அவர் நமக்காக நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆமென். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாம் கண்களை மூடியாப்பா, எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்களாப்பா, ஓ அன்றைக்கு இரவு முழுவதும் விசாரிக்கப்பட்டவராய், ஸ்தோத்திரம், இரவு முழுவதும் அவரை சித்திரவதை செய்தார்கள். சாட்டையினால் அடிக்கவும், அவரை தடியினால் அடிக்கவும், ஓ நிந்திக்கவும், அவமானப்படுத்தவும் அவர் எவ்வளவோ நமக்காக சகித்தாரே. ஸ்தோத்திர, நமக்காக இரத்தம் சிந்தினாரே, நமக்காக இரத்தம் சிந்தின அந்த தேவனை நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, அப்பா நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காய் நன்றி அப்பா, ஓ எங்களுக்காக சிலுவையை சுமந்தீரே. இன்னைக்கு அந்த சிலுவையில் நாம் சுமக்க வேண்டிய சிலுவை, நாம் அடிக்கப்பட வேண்டிய சிலுவை, நாம் பாடுபட வேண்டிய சிலுவை. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென். நன்றி நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஆமென் ஸ்தோத்திரம், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு நன்றி, ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்பா, எங்கள் தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம். ஆமென். எங்களுக்காக சிலுவையை சுமந்தீரே, எங்களுக்காக அவமானப்பட்டீரே, ஓ எனக்காக நீர் அவமானப்பட்டீரப்பா, ஓ எனக்காக என்னுடைய பாடுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்வதற்காக ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஒரு குற்றமும் செய்யாத நீர் ஆண்டவரே, ஒரு தப்பும் செய்யாத நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்களாப்பா, எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்களாப்பா. ஓ உங்கள் அன்புக்கு முன்னாடி ஆண்டவரே நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. ஓ நீர் எங்கள் மேல் வைத்த ஆண்டவரே அன்புக்காய் நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காய் நன்றி அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பிற்காய் நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா ஆமென்.
தேவன் நம்மேல் வைத்த அன்பு அது பெரியது. ஓ ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. ஓ எங்களுக்காக சிலுவையை சுமந்தீரே, நன்றி அப்பா. ஓ எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த அன்புக்காய் நன்றி அப்பா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த கல்வாரி அன்பை பார்த்து நம்ம எல்லாம் சொல்ல போறோம். அன்பே, கல்வாரி அன்பே. ஆமென். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya. ஆமென். நம்ம எல்லாம் சொல்லலாமா? ஆமென். ஸ்தோத்திரம், ஹalleluya. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம், தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம், தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்து பரிகார பலியானீர். ஆமென். எல்லாம் சொல்லுவோமா? என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்தீரப்பா, என்னுடைய பரிகார பலியானீர். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றேன். நமக்காக அடிக்கப்பட்ட அந்த காயங்களை நோக்கி நாம் பார்க்கலாமா? நமக்காக கைகளில் அடிக்கப்பட்ட காயங்கள். ஓ அவருடைய சரீரம் எல்லாம் காயங்களால. ஆமே. தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, தூய திரு ரத்தமே அப்பா, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே,
உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி. ஆமென். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அதை நினைத்து அப்பா ஓ நெஞ்சம் உருகுதையா. அன்பே வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை தகப்பனே நன்றி அப்பா. உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று ஆமென் நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. ஆமென். மனிதர்கள் நன்றி ஆண்டவரே. மறுரூபமாகணுமே. பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் ஆமென். தூய ஆமென். துடிக்கும் தாயுள்ளமே. தூய
அப்பா. ஓ ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்ப்பா. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மீதியான பகுதியை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மை கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். ஆமென். இந்த ஆராதனைக்கு பின்பதாக நமக்கு ஞானஸ்நான ஆராதனையும் திருவிருந்து பந்தியும் உண்டு. எனவே நாம் யாவரும் அந்த நிலைமையோடு நாம் ஸ்தோத்திரம் அவருடைய பந்தியை ஆசரிக்கும் அந்த நிலைமையோடு அந்த மனதோடு நாம் என்ன பண்ணலாம், நாம் யாவரும் இருக்கும்படியாக உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி நம்ம எதற்காக கூடி வந்திருக்கிறோம். இது என்ன நாள்? குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் புனித வெள்ளி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அநேக பேர் இந்த நாட்களுக்கு கொடுக்கலாம். ஏன் இந்த நாட்களுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு எதுக்காக இந்த நேம் பேர்லாம் வந்தது? எதற்காக குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, பெரிய வெள்ளி அப்படின்னு ஏன் வந்தது? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணினார், நமக்காக அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த நாளை நம்ம நினைத்து அதை நாம் நினைவு கூர்ந்து என்ன பண்ணுகிறோம், இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். எனவே இந்த நாளில் நம்ம வசனத்துலேருந்து எதை வாசிக்க போகிறோன்னா, இன்றைக்கி சிலுவையை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க நம்ம கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கலாத்தியர், அதற்கு முன்பதாக நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வியை கேட்கலான்னு நான் விரும்புகிறேன். சிலுவையின் ஏன் இயேசு மரிக்க வேண்டும்? சிலுவையில் ஏசப்பா எதுக்காக மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. சரியா? சிலுவையில் இயேசு ஏன் மரிக்க வேண்டும்? சரி, இப்போ சொல்லுங்க, சிலுவையில் ஏன் ஏசப்பா மரிக்கணும்? நம்முடைய பாவங்களுக்காக. சரி, வேற? நம்மளை விடுதலை உண்டு பண்ணுவதற்காக. இப்போ ரோமருடைய வழக்கத்தின்படி ஒரு கொலை குற்றவாளியை என்ன பண்ணணும், சிலுவையில் அடிக்கணும். அதுதான் அவங்களுடைய வழக்கம். இதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஓகே, வேற என்ன? சிலுவையில் ஏன் இயேசு மரிக்கணும்? நம்மளை ரட்சிப்பதற்காக சிலுவையில் இயேசு மரிக்க வேண்டும். ஓகே, ஸ்தோத்திரம். வேற? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. ஆமென். சரி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை வைக்கலாம் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். சிலுவையில் முதல், சிலுவை என்றால் என்ன? ரெண்டாவது, சிலுவை எப்படிப்பட்டது? சிலுவை யாருக்காக உரியது? சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை என்றால் என்ன? சிலுவை எப்படிப்பட்டது? சிலுவை யாருக்காக? சரியா? இப்போது இந்த தலைப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கு சர்வீஸ் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் ஒரு சில காரியங்களும் நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3:13.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம சிலுவை என்றா அது என்ன அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, கலாத்தியர் 3:13 இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம். அது நம்ம எல்லாரும் அந்த வேத பகுதியை எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாரும் வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் 259வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 259வது பக்கம், கலாத்தியர் 3:13 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, நம்ம எல்லாம் இப்போ சத்தத்தை உயர்த்தி இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீக்கி மீட்டு கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவை மரணம் எதுக்கு, சிலுவை எப்படிப்பட்டது, சிலுவையில் ஏன் இயேசு தொங்கணும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை ஒன்றொன்னா நீங்கள் வாசிக்கலாம். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். இப்போ இந்த சிலுவை என்றால் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சிலுவை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அடையாளமாக இருக்கு. சிலுவை எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலருக்கு அந்த சிலுவை என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அடையாளம். ஒரு சிலருக்கு அந்த சிலுவை சாபத்தின் சின்னம். ஒரு சிலர் பேருக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த ராஜாக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீடத்தில் என்ன பண்ணுவாங்க, சிலுவை வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? கிரீடத்தில் என்ன இருக்கும், சிலுவை இருக்கும். செஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு இருக்குது, சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு மட்டும் என்ன இருக்கும், அந்த ஒரு சிலுவை அடையாளம் இருக்கும். அப்போ நிறைய பேருக்கு அது ஒரு அடையாளமாகவும், இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலுவையை எங்கே போட்டிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சிலருடைய வீடுகளில் சிலுவை இருக்கும். அது ஒரு அடையாளமாக வச்சுருப்பாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, இவங்க கிறிஸ்தவங்க வீடுங்க, எப்படி சொல்கிறீங்க, இந்த கேட்டில் சிலுவை போட்டிருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பியில் என்ன பண்ணுவாங்க, சிலுவை அடையாளத்தை வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அவங்க வீட்டு வாசக்காலில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சிலுவை அடையாளத்தை வச்சுருப்பாங்க, ஒரு காரியம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களில் பார்த்தா சிலுவை அவங்களுடைய தாலியில் ஒரு அடையாளமாக சிலுவையை வச்சிருப்பாங்க. ஓகே, ஆனால் இந்த சிலுவை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த வசனம் சொல்கிறது 3:13 மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும். அப்போ இந்த சிலுவை வந்து எதனால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மரத்தினால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சிலுவை. சிலுவைனா எதில் உருவாக்கப்பட்டுச்சு சொல்லுங்க பார்க்கலாம், மரத்தினால் உருவாக்கப்பட்டது. இந்த சிலுவையில் இயேசு மட்டும்தான் மரித்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் மரிச்சிட்டாங்க. இந்த சிலுவை என்பது இன்னைக்கு நம்ம பார்க்குற சிலுவை மட்டும் சிலுவை கிடையாது. சிலுவையில் பல வகை உண்டு. சிலுவையில் என்ன இருக்குது, பல வகையான சிலுவைகள் உண்டு. இன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஏற்றது போல் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு எப்படி நம்ம இப்போ இங்கே ஒரு தமிழ் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொரு இடங்களிலும் பேசுகிற ஒரு ஸ்லாங் வித்தியாசம், அது உச்சரிப்பு வித்தியாசம், அப்படி தானே? இப்போ கன்னியாகுமரியில் தமிழ் எப்படி பேசுவாங்க, அவங்க பேசுகிறதும் தமிழ் தான், அங்கே ஒரு மாதிரி இழுத்து பேசுவாங்க. சென்னை பேசுகிற தமிழ் வேற, இங்கே பேசுகிற தமிழ் வேற. இதே போல் ஒவ்வொரு தேசத்திற்கும் சிலுவையானது வித்தியாசப்பட்டதாக இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்குற சிலுவை எப்படி தெரியுமா இருக்குது, கீழே இந்த நீட்டு சிலுவை வந்து எப்படி இருக்கும், நீட்டு கொம்பு வந்து கொஞ்சம் உயரமாகவும், இந்த குறுக்க போடுற கொம்பு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கம்மியாகவும் கொஞ்சம் உயரத்தில் தூக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, வைத்திருப்பாங்க. இது கிரேக்கருடைய சிலுவை. ஆனால் வேற வேற விதத்தில் சிலுவைகள்லாம் உண்டு. இந்த எக்ஸ் மாதிரி வடிவத்தில் உள்ள சிலுவையும் உண்டு. எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, இதுதான் இப்போ நம்ம சர்ச் மேலே இருக்கு பாருங்க, இது ஒரு வகையான சிலுவை. இதுக்கப்புறம் இந்த இன்டு எக்ஸ் மார்க் போடுறோம்ல, அந்த எக்ஸ் மாதிரி ஒரு சிலுவை இருக்கும். இதன் பின்பதாக பார்த்தீங்கன்னா அந்த தலை மேலே இல்லாமல் வெறும் டீ மாதிரி இருக்கிற ஒரு சிலுவையும் உண்டு. எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? டீ மாதிரி இருக்கிற சிலுவையும் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே அநேகர் அடிக்கப்பட்டாங்க. இந்த சிலுவையில் தூக்கப்பட்டவன் எவனும் யாரா? சபிக்கப்பட்டவன். இந்த சிலுவையை தூக்கிட்டாலே, ஒரு மனுஷன் சிலுவையை தூக்கிட்டார்னா அவர் யாரு? சபிக்கக்கூடியவர். சபிக்கிறதுனா எப்படி? இன்னைக்கு நம்ம எப்படி சபிப்போம் ஒரு மனுஷனை? ஏதோ ஒரு வகையில் நமக்கு தீமை செஞ்சுட்டாங்க, அவங்க நம்ம மனம் பதறி என்ன பண்ணுவோம்? ஆசீர்வதிப்போமா? சபிப்போம். என்னென்னவோ சொல்லி சபிப்போம், காரி துப்புவோம். அதனால தான் இந்த மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அங்க யார் யாரெல்லாம் அந்த கொலைக்கு பாதகராக இருக்கிறாங்களோ அவங்கள சிலுவையில் வச்சிருவாங்க. அந்த வழியாய் போகிறவரும் வருகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காரி துப்புவாங்க. இன்னைக்கு நம்ம வேணா காரி துப்புறது ஏதோ ஒன்று இயல்பு அப்படின்னு சொல்லி மாத்திடுறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை காரி துப்புனாங்கன்னா அதை விட அவமானம் வேற எதுவுமே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோசே மீரியாம் குஷ்டரோகி ஆன உடனே ஆண்டவர் சொல்லுவார், அவனுடைய தகப்பன் அவன் முகத்துல காரி துப்பினா. ஆமென். அப்போ அது மிக அசிங்கமான ஒன்று, மிகவும் வேதனையான ஒன்று. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இங்க எதற்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னா சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ இது மனுஷங்களா எடுத்த முடிவா அப்படின்னு கேட்டா இல்லை, அது தேவனுடைய தீர்மானம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனத்தில் பாருங்களேன், மரத்தில் தூக்கப்பட்டவன் அவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக, யாருக்காக சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அப்போ இயேசு ஏன் சிலுவையை சுமந்தார்? இயேசு ஏன் சிலுவையை சுமந்தாங்க? அவர் தப்பு பண்ணாங்களா? அவர் இதுக்காகவா? இல்லை, நம்ம மேல வர சாபத்தை, அல்லேலூயா, நம்ம தனிப்பட்ட மனிதராகிய நம்ம மேல வர சாபத்தை நீக்குவதற்காக தான் அன்றைக்கு சாபமான சிலுவையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, எதுக்கு சொல்லுங்க? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இயேசு ஏன் சிலுவையை சுமந்தார் தெரியுமா? நம்முடைய சாபத்தை மாற்றி அந்த சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொள்ளும்படியாக தான் அவர் சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ குடும்பங்கள் சாபங்கள்ல இருக்கு, தெரியுங்களா? நம்ம ஊர்ல இன்னைக்கு இந்த சாபம் என்று பார்த்தோன்னா ஊர் சாபம் இருக்கு. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு என்று சில சாபங்கள் இருக்கும், சில தேசத்திற்குரிய சாபம் இருக்கு, சிலருடைய குடும்பத்தினுடைய சாபம் இருக்கு, தனிப்பட்ட மனிதனின் சாபம் இருக்கு, சிலருடைய சந்ததியின் சாபம் இருக்கு. அல்லேலூயா. ஆமா. அப்போ இயேசுவை என்றைக்கு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், இந்த சிலுவை எனக்காக அப்படின்னு என்னைக்கு நம்ம நம்புறோமோ அன்னைக்கு இந்த சிலுவையின் மேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தலைமுறை சாபங்களை எல்லாம் அங்கு அவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, நான் நிறைய பேரை சொல்ல முடியும், நிறைய சாபங்கள், குடும்ப சாபங்கள். சிலர் ஆண் வாரிசே இருக்கக்கூடாது என்கிற சாபங்கள் உண்டு. ஆமென். ஆனால் என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கலையோ உங்களுக்கு அந்த சாபம் தொடரும். ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறதுனால தான் அந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். ஆமென். எங்களுக்கு தெரிந்து எங்கள் வீட்டில் ஒரு அக்கா வேலை செஞ்சாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, அவங்க கணவர் எங்கன்னு தெரியல. அதுக்கடுத்தது அவங்க பொண்ணு, கணவன் உயிரோட தான் இருக்கிறாங்க, ஆனால் கணவன் தெரியல, எங்கே போனார்னே தெரியல. மூன்றாவது அவங்களுடைய பொண்ணு,
அவங்க பையன், அவங்க கணவன் தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டார். இப்போ பாருங்க, இது ஒரு சாபம். கடைசி அந்த அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான், அந்த பையனையும் சாகடிக்கணும்னு சொல்லி பிசாசு திட்டம் போட்டான். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது சொன்னோம், இது மாதிரி இது ஒரு சாபம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏதோ அன்னைக்கு இருந்தனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க தப்பித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். அப்போ இது போல சாபங்கள் எத்தனை தலைமுறைகள் வேணா தாங்கி கொண்டே வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு சொந்த இரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கே அந்த சாபங்களை நமக்காக சிலுவையில் சுமக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே இந்த வசனம் சொன்னது போல நம்முடைய சாபங்களை நீக்குவதற்காக தேவன் என்ன பண்ணினார்? சிலுவையை சுமந்தார். அப்ப இந்த சிலுவை என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சபிக்கப்பட்ட ஒன்று. சிலுவைனால என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த சிலுவை ஒரு மரத்தினால செஞ்சது, அது ஒவ்வொரு இடத்துக்கும் வித்தியாசமானது, இது ஒரு சபிக்கப்பட்டது என்று நான் சொன்னேன். இப்போ இந்த சிலுவை பார்த்தீங்கன்னா, எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கணும்? ஏன் இயேசப்பா சிலுவையில் தொங்கணும்? அவர் ஒருவேளை பார்த்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளுங்க, அவர் சுழல் காற்றில் என்ன பண்ணிக்கிட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார். இது போல ஏனோக்கும் அவரும் சுழல் காற்றுலலாம் எடுத்துட்டாங்க. இப்போ இதே போல ஆண்டவரோடு சஞ்சரிச்சவங்க அப்படின்னு சொல்லப்பட்டு தான் வேதம் சொல்கிறது. இவங்க 2 பேருமே ஆண்டவரோடு கூட சஞ்சரிச்சவங்க. இப்போ பிதாவின் செல்லகுமாரனாகிய இயேசுவையும் அது மாதிரி எடுத்திருக்கலாமா இல்லையா? கண்டிப்பா எடுத்திருக்கலாம். அவரை சாக கொடுத்திருக்கவே தேவையில்லை, அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கவே தேவையில்லை. ஆனா இயேசு ஏன் இந்த சிலுவையெல்லாம் சுமந்தான்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் வாசிங்க. ரோமர் 5:8. ஸ்தோத்திரம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த சிலுவையில் இயேசு ஏன் மரிக்கணும் என்று கேட்டா, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக. ஆமென். இன்னைக்கு உங்களுக்காக யாராவது பாடுபட வருவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பாடுபடுறீங்க, உங்களுடைய பாட சுமக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா? யாருமே வர மாட்டாங்க. நீங்க கஷ்டப்படுறீங்க, ஒருவேளை உங்க கஷ்டத்தை சுமக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா? சரி, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குங்க, என் கடனுக்கு நீங்க கொஞ்சம் பொறுப்பாளியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி யாராவது வருவாங்களா? யாருமே கஷ்டம், பிரச்சனை, பாடு, துக்கம் என்று சொல்லும் பொழுது யாருமே வர மாட்டாங்க. ஒருவேளை நீங்க கொஞ்சம் வியாதிப்படுறீங்க, எனக்காக இந்த வியாதியை கொஞ்ச நேரம் நீங்க சுமந்துக்கோங்களேன் அப்படின்னு சொன்னா வருவாங்களா? யாருமே வர மாட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, அவர் மாத்திரம்தான் சிலுவையில் அவருடைய அன்பை, நமக்காக வைத்த அன்பை அங்க வெளிப்படுத்தி காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ இந்த சிலுவை யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலுவை என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதில் 23ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. மத்தேயு 27:23. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். சரி, இப்போ இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிலுவை யாருக்காக சொந்தமானது, இந்த சிலுவை யாருக்குடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அந்த வசனம் சொல்றது, திரும்ப அந்த முதல் வசனம் அதை மட்டும் வாசிங்க. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அப்ப இந்த சிலுவை யாருக்குடையது சொல்லுங்க பார்க்கலாம்? பொல்லாப்பு செய்கிறவர்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், இந்த சிலுவை சாபம் உள்ளது,
ரெண்டாவது, இந்த சிலுவை வந்து பொல்லாங்கு செய்தவர்களுக்காக உள்ளது, தப்பு பண்ணினவர்களுக்காக உள்ளது தான் இந்த சிலுவை. அல்லேலூயா. ஆனா இங்க இந்த தேசாதிபதி அங்க அந்த தலைவர் பார்த்து கேட்கிறார், எப்பா இவர் என்னப்பா தப்பு பண்ணாரு, இவர்கிட்ட சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒரு தப்பையும் நாங்க பார்க்கலையே, சிலுவையில் அடிக்கப்படுகிறதுக்கான ஒரு தப்பும் இவரிடத்துல இல்லை, ஆனா ஏன் இவரை சிலுவையில் அடிக்கணும்னு விரும்புகிறீங்க? இப்போ யார் யாரெல்லாம் இந்த சிலுவையில் ஆண்டவரை அடிக்கணும்னு விரும்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் பண்ணாங்க, இதை பரிகாசமாக யார் யாரெல்லாம் செஞ்சாங்க? இந்த சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது அநேகர் பரிகாசம் பண்ணினாங்க. இதில் யார் யார் நம்ம பார்க்கலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. மார்க்கு 15:30 வசனம். ஸ்தோத்திரம். இப்போ இவங்க யாரெல்லாம் தூஷிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிலுவையின் கீழ் நின்றவங்கெல்லாம் யார் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிலுவைக்கு கீழே நிறைய கூட்டங்கள் நிக்குது. இந்த கூட்டங்கள்லாம் என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துவை பார்த்து, உன்னையே நீ ரட்சித்து கொண்டு என்ன பண்ணிடு, நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஆனா சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்னா, நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சுமந்தவராய். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து அங்க சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். ஆனா இங்க கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவரை பரியாசம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மத்தேயு 27:40 வாசிங்க. மத்தேயு 27:40 வசனம். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். இப்ப என்ன சொல்லி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் ஏசப்பாவை பார்க்குறாங்க, இவரை என்ன சொல்லி சிக்க வைக்கலாம், இவரை என்ன சொல்லி இந்த சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கலான்னு சொல்லி நிறைய திட்டங்கள் பண்ணுகிறாங்க. ஆனால் யாராலையும் எந்த ஒரு குற்றங்களையும் ஒரு குறைகளையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சபையை நான் என்ன பண்ணுவேன், இடிச்சு 3 நாள்ல நான் கட்டுவேன். அது ஆண்டவர் சொன்னது ஆவிக்குரிய ரீதியில். அவர் மரித்து 3 நாள்ல உயிர் தெழ போகிறார் அப்படின்னு சொல்றத அவர் என்ன பண்ணாங்க, ஆவி ரீதியாக சொன்னாங்க. ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இவர் என்ன பண்ணார் தெரியுமா, சபையை இடிச்சிட்டு 3 நாள்ல கட்டுவேன்னு சொல்லி தேவ தூஷணத்தை சொன்னார் என்று சொல்லி ஆண்டவரை சொன்னாங்க. அதனால தான் இங்கு அந்த வார்த்தையை சொல்லி சொல்றாங்க. வாசிங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்லி தூஷணம் பண்றாங்க? ஆமென், நீ செய்வன் சொன்னல, அற்புதம் செய்வன் சொன்னல, நீ என்ன பண்ணு, சிலுவையை விட்டு இறங்கி வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது யார் பரியாசம் பண்றான்னு கேட்டா, மத்தேயு 27:44 வாசிச்சு பாருங்க. 27:44. அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நமக்கு எல்லாம் தெரிந்தது தான், ஆனால் நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ அங்கே கல்லனும் சொல்கிறான், ஆண்டோடைய வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனும் இருக்கிறான். அப்போது அதில் ஒரு கல்லன் சொல்கிறான், இதே போல் தூஷிச்சு என்ன தூஷிச்சிருப்பான், இதோ இப்போ இவங்கெல்லாம் சொல்லி தூஷிக்கிறாங்கல்ல, இதே மாதிரி இவனும் சொல்கிறான், உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் விடுதலையாக்குங்க, உங்களையும் காப்பாற்றிக்கோங்க, எங்களையும் காப்பாற்றிக்கோங்க என்று சொல்லி அந்த சிலுவையில் நியாயப்படி தண்டனை பெறுகிற அந்த குற்றவாளி என்ன பண்றான் தெரியுமா, ஆண்டவரை நிந்திக்கிறான். அல்லேலூயா. இதுக்கப்புறம் இந்த சிலுவையில் இன்னும் அநேகரை சொல்லப்பட்டிருக்கிறது. வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர்கள், ஜனங்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவரை கேலி செய்கிறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் பொழுது அவருக்கு நெற்றிக்கு மேலே ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க, இவர் யூதருக்கு ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை இல்லை,
இவர் நீங்கள் அப்படிலாம் எழுதக்கூடாது. இவர் யூதருக்கு ராஜா என்று சொன்னார், இவர் யூதருக்கு ராஜா என்று சொன்னார்னு எழுதிருங்க. இவர் தான் சொன்னார் அது மாதிரி அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறேன், இல்லை, எழுதினது தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சிலுவை பாடு மரணத்தின் ஒரு சின்னமாக இருந்தது, ஒரு சாபத்தின் சின்னமாக இருந்தது. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் தொங்கப்பட்டாரோ, இன்னைக்கு அந்த சிலுவை அடையாளம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த சிலுவையில் இயேசு திடீர்னு ஏதோ அடிக்கப்பட்டுட்டார், இல்லை ஏதோ ஒன்று அன்னைக்கு இருந்த பெரிய தண்டனையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை. அது ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த சிலுவையினால தான் தேவன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்பாருங்களா? மத்தேயு 20:19. மத்தேயு 20:19. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இது மாதிரி தான் நடக்க போகுது. சிலுவையில் அடிப்பாங்க, வாரினால் அடிப்பாங்க, ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்காக ஆண்டவர் சிலுவையில் சுமந்தார். சரி, இப்போ இந்த சிலுவையை பற்றி நம்ம இதை பார்த்தோம்ல, இந்த சிலுவை இயேசுவுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, மார்க் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சிலுவை யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆமென். இப்போ நம்ம சிலுவையில் வந்த பாடெல்லாம் பார்த்தோம். இங்கே இன்னொரு வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம போகலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசி பாருங்க. லூக்கா 14:27. ஸ்தோத்திரம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் ஆண்டவருடைய சீஷர் என்று நீங்க நம்புறீங்க? நான் ஆண்டவருடைய சீஷன், நான் ஆண்டவருடைய சீஷி என்று யார் யாரெல்லாம் நம்புறீங்க? சரி, இன்னைக்கு சீஷர்னா யாரு? நீங்க யாரு? அப்போ விசுவாசினா யார்? சரி, நீங்க விசுவாசியா இருக்க விரும்புறீங்களா, சீஷரா இருக்க விரும்புறீங்களா? சொல்லுங்க. நீங்க விசுவாசியா இருக்க விரும்புறீங்களா, சீஷரா இருக்க விரும்புறீங்களா? விசுவாசியா இருக்க விரும்புறவங்களாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். நான் விசுவாசியா இருக்க விரும்புறேன் சொல்லுங்க. சரி, நான் சீஷனா இருக்க விரும்புறேன். ஆமென். சரி, ஒரு சிலர் ரெண்டுத்துக்குமே கை தூக்கல, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். ஆமென். இன்னைக்கு சீஷன்னா யாரு, விசுவாசினா யாரு? இந்த விசுவாசிகள் குணம் என்ன, சீஷருடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசினா அவங்க சர்ச்சில் இருக்கிறது மட்டும்தான் விரும்புவாங்க. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்ன நடத்தணும், ஆண்டவர் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், ஆண்டவர் என்ன நடக்கணும், என்ன எனக்குரியது எனக்குரியது எனக்குரியதுன்ட்டே இருப்பாங்க. ஆனால் சீஷனானவன் யார் தெரியுமா? ஆண்டவர் யாருக்கு அதிகாரம் கொடுத்தார்? விசுவாசிகளுக்கு அதிகாரம் கொடுத்தாரா, சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரா? சீஷர்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சீஷன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, குருவை பின்பற்றுகிறதா யாரு? சீஷன். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? குருவை பின்பற்றுகிறாங்க. இந்த விசுவாசிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரியத்தை மட்டும் கை கொள்கிறவர்கள். யார் சொல்லுங்க? பாரம்பரியத்தை மட்டும் கை கொள்ளுகிறவர்கள் விசுவாசிகள். ஆமென். இவங்களால சீஷர்களாக முடியவே முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாரம்பரியம் பாரம்பரியம் பாரம்பரியம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் பாரம்பரியத்தை புகுற்றும்படியாய் நமக்காக வரல,
அவர் பரலோகத்திற்கு நம்மளை அழைத்து போவதற்காக தான் அவர் வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அவங்களுக்குலாம் அது அறியாமை. அவங்கள்ட்ட ஏன் இதை பண்றீங்கன்னு கேட்டாலும் அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பாருங்க, இந்த 40 நாள் அப்படின்னு சொல்லி லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதனுக்குரிய காரியம் என்ன, அது எதற்காக எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரிச்சாருங்க. இந்த விசுவாசி குணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சார், அவருக்காக நான் எதையாவது ஒன்று செய்யணும், அவ்வளோதான். அவருக்காக நான் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்றவன் தான் விசுவாசி. ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறவன் தான் சீஷன். அல்லேலூயா. எதையாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, கறி மீன் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு சில காரியங்களெல்லாம் சொல்லுவாங்க. ஐயோ, இது லெந்து நாட்கள், நாங்கள் ஈஸ்டர் முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவோம், ஈஸ்டர் அன்னைக்கு தான் சாப்பிடுவோம், இந்த 40 நாட்கள் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இதெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம். சிலர் அலங்கரித்து கொள்ள கூட மாட்டாங்க, தலை கூட வர மாட்டாங்க. தலைலாம் ஒரு மாதிரியா இருக்கும். என்னன்னு கேட்டால், ஐயோ இன்னைக்கு லெந்து நாட்கள், ஆண்டவர் நமக்காக, அவர் அழகா இருந்தவர், அவர் நமக்காக அடிக்கப்பட்டு உருக்குலைந்தாரே, அதற்காக நான் என்ன பண்ணுகிறேன், என்ன தியாகம் பண்ணுறேன். ஆண்டவர் சரீரத்தை நம்மளை கேட்கவே இல்லை, அவர் நம்மளை கேட்டதெல்லாம் இருதயத்தை தான் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மற்ற விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில இதில் மட்டும்தான் பங்கு பெறுவாங்க. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப பாவம், நம்ம சர்ச் விசுவாசிங்க கூட பாதியை காணும். இன்னைக்கு கேளுங்க, கண்டிப்பாக ஒரு சாக்கு சொல்லுவாங்க. சாக்கு சொல்கிறதுக்குன்னே அவங்களுக்கு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வரும், அந்த சாக்கு எங்கேயுமே போகாது. ஏன்னா ஆண்டவருக்காக இன்னைக்கு நம்ம நம்புகிறோம், அது இன்னைக்கு தான் ஆண்டவர் அடிக்கப்பட்டார்ல. ஆனால் வேத வல்லுநர் அந்த இதன்படி பார்த்தீங்கன்னா, பைபிளுடைய கூற்றின்படி பார்த்தா அவர் என்ன அடிக்கப்பட்டார், ஓய்வு நாள் நம்ம கணக்கு பண்ணணும்னா அது யூதருடைய வழக்கத்தின்படி பார்த்தா வேற வேற கணக்குகள் என்ன பண்ணும் வரும். ஆனால் நமக்கு வாரத்தின் முதல் நாள் என்ன நாள்? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தின் முதல் நாள். அப்போ இந்த வாரத்தின் முதல் நாள்லேருந்து கணக்கெடுத்தா 3 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை. ஆமென், அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும், ஆண்டவர் எனக்காக இன்னைக்கு அவர் மட்டும் சிலுவையை சுமக்கலன்னு வைங்களேன், நம்ம மேலே உள்ள சாபம் அப்படியே தான் இருந்திருக்கும். அந்த சாபம் போக்க நம்மளால் எவ்வளவு காரியங்கள் செஞ்சுருக்கணும் தெரியுமா? பழைய ஏற்பாடு காலத்தின் படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பலி செலுத்தினாலே, ஒரு மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் மாறணும்னா பலி செலுத்த வேண்டியது அவசியம். அவனவன் திறமைக்கு தக்கதாக மாடுகளை பலி செலுத்தணும், காளைகளை பலி செலுத்தணும், புறாவை பலி செலுத்தணும். அவனுக்கு திராணி இல்லைனா புறா குஞ்சுகளை கொண்டு போய் பலி செலுத்தணும். இதுதான் அவனுக்கு கட்டளை. இன்னைக்கு இயேசு மட்டும் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொள்ளலைன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருப்போம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். என்ன தீமை செய்கிறோமோ அதுக்கு அடிக்கப்படணும். ஆமேன். தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது. ஆமேன். அந்த அன்பை கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்தால் போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நேசித்து பார்க்கணும். எனக்காக அவர் சிலுவையில் அடித்தாரு, எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒருத்தங்க உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு வைங்களேன், அவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் போய் உதவி செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? நீங்கள் பைக்கில் போயிட்டே இருக்கிறீங்க, பைக்கில் பெட்ரோல் இல்லை, திடீர்னு ஒருத்தர் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உங்கள் பைக்கை டோ பண்ணி கூப்பிட்டு போகிறார், இல்லைனா அவர் பைக்லேருந்து பெட்ரோல் எடுத்து உங்களுக்கு ஊற்றுறாங்க. ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க அதே வழியில், அந்த நபர் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டுருக்கிறாருன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? அப்பா 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நான் நின்னேன், எனக்கு இவர் உதவி செஞ்சார், இவருக்கு நான் உதவி செய்யலைன்னா நான் நன்றி கெட்டவனாக போயிடுவேன். நினைக்கிறோமா, நினைக்கலையா? ஒரு மனுஷன் கொடுத்த அவர் டேங்க்ல இருக்க மொத்தத்தையும் அள்ளியா கொடுத்துருப்பாரு, அவருக்குன்னு வச்சுட்டு கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாரு. இங்கேருந்து பெட்ரோல் பங்க் வரைக்கும் தான் போவோம், பார்த்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் தான் கொடுத்துருப்பார்.
அந்த கொஞ்சம் கொடுத்த நபருக்கே நம்ம என்ன பண்ணுறோம்? பா எனக்காக கொடுத்தாருப்பா, அவர் எனக்காக வண்டி நிறுத்தி என்ன பண்ணார், பெட்ரோலெல்லாம் கழட்டி கொடுத்தாருப்பா, அவரை நம்ம மறக்க மாட்டோம்ல. ஆனால் இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக நம்ம பட வேண்டிய சாபத்தை எல்லாம், இது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ சாபங்கள்னால குடும்பங்கள் சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்கள் குடும்பத்தின் மேலே வந்த சாபத்தை ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறது கூட என்ன பண்ண முடியல, வர முடியல. நம்ம நன்றி சொல்லக்கூட என்ன பண்ண முடியல, வர முடியல. கேட்டால் வேலை, நான் சொல்கிறேன், தயவாக சொல்கிறேன், வேலை செய்யணும் தான். ஆனால் ஆண்டவருக்கு மேலே வேலை இல்லை. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் மற்ற நாள் எல்லா நாளும் வேலை செய்யுங்க, வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவருக்குரிய நாளில் நீங்கள் வேலையை பெருசாக நினச்சிங்கன்னா நீங்கள் அன்றைக்கி நல்ல லாபம் வரலாம், ஆனால் அது உங்களுக்கு சாபமாக தான் மாறும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சென்னையில் திருவொற்றியூர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அசோக் லைலண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளங்கள் தான் உண்டு. இந்த லாரிலாம் பாடி சேஸ் கட்டுறதெல்லாம் அந்த கம்பெனிலேருந்து அங்கே தான் வரும். லாரிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, அசோக் லைலண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த அசோக் லைலண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அங்கே பர்மனெண்ட் ஆகிட்டாங்கன்னு நேற்று ஒரு தம்பிகிட்ட நான் பேசும்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த கம்பெனியில் பர்மனெண்ட் ஆகிட்டாங்கன்னா மாதத்துக்கு 1.5 லட்சம் சம்பளமா. எவ்வளோ சொல்லுங்கள்? மாதத்துக்கு 1.5 லட்சம் சம்பளமா. அவ்வளோ சீக்கிரத்தில் வேலை வைக்கலாம் எடுக்க மாட்டாங்க. உடனே நினச்சிட வேண்டாம், ஆஹா நம்மளும் அங்கே போயிட்டா. ஆனால் பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. பர்மனெண்ட் பண்ணாமல் அந்த தம்பி சொன்னா 25,000 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்கண்ணே. அப்படி பர்மனெண்ட் ஆகிட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 12,000 ரூபா சம்பளமா. எவ்வளோ? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேலைக்கு போனால் 12,000 சம்பளம். இது மாதிரி சான்ஸ் கிடைச்சா நம்ம எத்தனை பேர் உண்மையாக சர்ச்சுக்கு வருவோம்? ஆமென், அல்லேலூயா. அப்போது இப்போ நம்ம மனசில் என்ன தெரியுமா வந்துடுது? எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேணால் வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். எனக்கு ஞாயிற்றுக்கிழமைனா இன்றைக்கி ஒரு நாள் விட்டேன்னா அதுக்கப்புறம் வேலை கிடைக்காது. இங்கே நாங்கள் வேலை செய்ய கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்த புதுசுலலாம் நாங்கள் இங்கே ஞாயிற்றுக்கிழமை வேலையை வைக்க மாட்டோம். ஆனால் ஒரு முறை ஒரு வேலை வச்சோம். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, எல்லாமே வேஸ்ட். சொன்னாங்க, நீங்கள் பாட்டுக்கு ஜெபம் நடத்துங்க, நீங்கள் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, நாங்கள் பாட்டுக்கு களை பறிக்கிறோம். நாங்கள் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போட்ட காசு கூட நாங்கள் எடுக்கலை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே நான் தெரியாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க சார், அந்த கதையே வேணாம் சார், ஞாயிற்றுக்கிழமை லீவு, மற்ற நாள்லாம் வந்து எடுத்துக்கோ, மற்ற நாள்லாம் வந்து வேலை செய்யுங்க. இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு லீவு. போன முறை அப்படி தான் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு லீவு, நாங்கள் அன்றைக்கி தான் வந்து களை பறிக்க முடியும். நான் சொன்னேன், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு. ஐயோ களை முளைச்சதுன்னா பயிரே வராது, மகசூலை எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக அந்த வருஷம் நல்ல மகசூல் எடுக்க உதவி செய்தார். அல்லேலூயா. அதை நம்ம நினச்சி பார்க்கணும். ஆண்டவர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார்ல, அவர் எனக்காக அடிக்கப்பட்டார்ல, எனக்காக என்னுடைய பாடுக்காக நான் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தானே அவர் சிலுவையை சுமந்தார் அப்படின்ற ஒரு நினைவு இருந்துச்சுன்னு வைங்களேன், யாருமே அவருடைய அன்பை மறக்கவே மாட்டோம். யாருமே அவருடைய அன்பை விட்டு என்ன பண்ண மாட்டோம், பிரிஞ்சு போக மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் நேற்று இவ்வளோத்துக்கும் கான்ஃபரன்ஸ் காலில் கூட நம்ம சபை விசுவாசிங்க இருக்கிறாங்க, சொன்னோம் இது வரைக்கும் வரல, ஏன் வரலன்னு சொல்லலை. அப்போ பாருங்கள், அவங்க என்னன்னா எல்லா வெள்ளிக்கிழமை மாதிரி இது ஒரு வெள்ளிக்கிழமை, அவ்வளோதான். என்றைக்கும் ஆண்டோடைய திருவிருந்து எடுக்கிறோம், அன்றைக்கி ஒரு நாள் எடுத்துக்கலாம். அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், ஜெபம் பண்ணிக்கோங்க. என்னாச்சு? எங்கள் ஓஸ் பைப்பெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எங்கள் உழைப்பெல்லாம் திருடிட்டாங்க. ஆண்டுடைய நாளில் திருடணும்னா நம்ம உழைப்பை திருடுறதுக்கும் ஆள் வரும். இதை நான் தயவாக சொல்கிறேன். நீங்கள் ஆண்டுடைய ரத்தத்தை இன்றைக்கி நம்ம ஒரு பாடல்லாம் பாடுறோம், சிலுவை நாயகன் சிந்தின ரத்தம் வீணாய் போகிறதே. அவருடைய ரத்தம் வீணா போகுதுன்னு பாடுறோம். அந்த ரத்தம் யாருனால வீணா போகுது?
யாருனால போகுது? நம்மளால தான். இன்னைக்கு ஆண்டவருக்கு உடைய வழியில் நான் நடக்கலை, ஆண்டோடைய பாதையில் நான் போகலை, நான் சபை கூடுதலை விட்டுட்டேன். வசனம் சொல்கிறது சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இங்கே நான் சீசனாக மாறணுன்னா இதெல்லாம் ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். ஆமென். என் வேலை, என் குடும்பம், என் பாதுகாப்பு, இதெல்லாம் சீசனுடைய குணம். இந்த விசுவாசினா என்னைக்காவது ஒரு நாள் வந்தால் போதும். ஆண்டவர் சொல்கிறார், சிலுவை சுமக்காதவன் சீசனாக மாட்டான். என்ன நீ பின்பற்றி வரணும்னு நினைக்கிறியா? என்னை சீசனாக நீ மாறணும்னு விரும்புறியா? அப்போ உனக்குன்னு வச்சிருக்கிற பாடு சிலுவையை தூக்கிட்டு நீ சுமந்து. நம்ம கேட்கலாம், சிலுவையினாலே பாரமானது தானே, இந்த ஆண்டவர்கிட்ட வந்தால் கூட கொஞ்சம் பாரம் லகுவாக மாறிடும் நினைக்கிறோம். ஆனால் இந்த பாரத்தை இன்னும் ஆண்டவர் நம்ம மேலே தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பார்த்து தான் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு நான் யாராக மாற விரும்பணும் அப்படின்னு கேட்டால், நான் ஆண்டவருடைய சீசனாக மாறணும். அவர் எனக்கென்று வைத்திருக்கிற சிலுவையை, ஆமென், இந்த சிலுவையை நமக்கு வைக்கிறார்னா, இந்த சிலுவையில் ஆண்டவர் காட்டின அன்பை நம்மக்கிட்டையும் காட்டணும்னு விரும்புகிறார். ஆமென். இங்கே இத்தனை பேர் ஆண்டவர் சவுக்கால் அடித்தாங்க, ஆண்டவுடைய சரீரத்தை பிச்சாங்க, அவருடைய தலையில் நம்ம பார்க்குறோம் முட்முடியெல்லாம் சூட்டிட்டாங்க. அதனுடைய டீட்டெயிலெலாம் போட்டிருக்கு. அதோடைய முட்களுடைய நீளம் எவ்வளோ, அந்த ஆணி அடிக்கப்பட்ட ஆணியுடைய நீட்டு எவ்வளோ, அதுக்கப்புறம் அடிக்கப்பட்ட சவுக்கினுடைய அளவு என்ன, அந்த சவுக்கில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. இந்த அடிக்கப்பட்ட சவுக்கில், இன்றைக்கி சவுக்கு அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த சவுக்கு ஒன்று வச்சுட்டு சாட்டையை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சும்மா டப்புன்னு அடிப்பாங்க. நம்ம நினச்சிவோம், ஐயோ இந்த மனுஷன் மேலே அடிச்சிட்டான். இல்லை இல்லை, அவன் ட்ரிக்காக அடிப்பான். அந்த மேலே அடிக்காது, கீழே தரையில் என்ன பண்ணும், அந்த உரசுற சவுண்டு, டப்புன்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்கும். ஆனால் இயேசுவை அப்படிப்பட்ட சவுக்குனால் அடிக்கலை. அந்த சவுக்கில், அந்த சவுக்குடைய நீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குமா. அதில் ஒவ்வொன்றிலும் ஈய துண்டுகள், இரும்பு துண்டுகள் இருக்குமா. என்ன இருக்குமா? ஈய துண்டு, இரும்பு துண்டு. இன்றைக்கி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மீனுக்கு தூண்டில் போடுறோம். அந்த ஊக்கு போடும்போது டக்குன்னு கையில் மாட்டிச்சுன்னா என்ன ஆகும்? உள்ளே போய் அந்த ஊக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது உள்ளே போச்சுன்னா ரிட்டர்ன் ஆகாது, ரிலீஸ் ஆகாது. ஒருவேளை அது நம்ம சேஃப்டி பின் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா உடனே வெளியே வந்துடும். அதே போல தான் அந்த ஈய துண்டுகள், இரும்பு துண்டுகள்லாம் ஷேப் பண்ணிலாம் இருக்காது, அது ஒரு அன்ஷேப்பாக இருக்கும். அதை கெட்டியிருப்பாங்களாம். அது ஒரு பொருள் மேலே அடிக்கும் பொழுது அது அந்த சதை இப்படி இருக்குன்னு, அந்த சதைக்குள்ளே என்ன பண்ணும், அடிக்கிற ஃபோர்ஸில் உள்ளே போய் பதியுது. அதை போட்டு இழுக்கும்போது என்ன பண்ணுன்னா, என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற அந்த சதை, தோல் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், பிச்சுட்டு வந்துடும். இன்றைக்கி சின்னதாக நம்ம ஒரு கத்தி வெட்டினா கூட என்ன பண்ணிடுது, ஐயோ உள்ளே இருக்கிற தோல் வரைக்கும், சதை வரைக்கும் தெரியுதுன்னு நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த முதுகில் வேத வசனம் சொல்கிறது, உழுத நிலம் போல. எப்படியா? சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம். இப்போ இது பார்க்க அழகாக இருக்குது. இப்போ இந்த நம்ம நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரே சமமாக இருக்கும். அதில் ஒரு டிராக்டரை போட்டு கிளப்பையை போட்டு ஓட்டிட்டானே எப்படி இருக்கும்? ஒரே கோடு கோடா ஒரு மாதிரி இருக்கும். வேதத்தில் ஆண்டோடைய சரீரத்தை பற்றி அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உழுத நிலம் போல. அவரை நேசிக்க யாருமே வரலையா, நேசிக்கப்படக்கூடிய அளவுக்கு இல்லை அவர். ஆமென். அவர் முகத்தை பார்க்கும்போது சொல்கிறாங்க, அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல, அவருடைய முகம் ரொம்ப அழகாக இருக்குது, அவர் சுருளான முடிவுடையவர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவரை பற்றி ரொம்ப வர்ணிச்சாங்க. ஆனால் கொல்கத்தாவில் ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவரை விரும்பக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அவரை விரும்பக்கூடியவங்க யாருமே இல்லை. அவர் உடம்பை பார்க்குறாங்க, எங்கே பார்த்தாலும் ரத்தம், எங்கே பார்த்தாலும் ரத்தம்.
காலில் ரத்தம், பாதத்தில் ரத்தம், கையில் ரத்தம், உடம்புல ரத்தம், தலையிலேருந்து அப்படியே சொட்டு சொட்டாக ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கு. ஆமென். இதெல்லாம் எதுக்காக? அவர் ஹீரோவாக காட்டிக்கணுன்றதுக்காகவா? இல்லை. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள்லாம் கையில் பிளேட் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்காக சொல்லுங்க பார்க்கலாம்? எதுக்காக? காதலுக்காக. சிலர் தன்னை ஹீரோவாக காட்டிக்கணுன்றதுக்காக, பாடுறா ரத்தத்தை கூட கொடுத்துட்டான்டா. தம்பிங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எந்த பொண்ணாவது உனக்காக ரத்தத்தை கொடுக்குறேன்னு எழுதுவா, உன்னை விட அழகான வந்தான்னு ஏன் இதை அடிச்சுட்டு அடுத்ததை எழுதிடுவா. ஆமென். ஆண்டவர் ஹீரோவாகிறதுக்காக இப்படிலாம் ரத்தத்தை வெளியே கொடுக்கல. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆமென். ரத்தம் சிந்துதல் இல்லாமல், ஆமென், ஆட்டினுடைய ரத்தமோ மாட்டினுடைய ரத்தமோ புறாவினுடைய ரத்தமோ பழைய ஏற்பாடு காலத்தில் சாபத்தை பாவத்தை மாற்றினது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு சகல பாவங்களையும் நம்மளை விட்டு நீக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் எனக்காக என்ன பண்ணப்பட்டார்? அடிக்கப்பட்டார். ஆமென். ஏசப்பா எனக்காக ரத்தம் சிந்தினாங்க. ஸ்தோத்திரம். இந்த சீஷனானவன், அதனால தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோவானை கூட சிலுவையில் தான் என்ன பண்ணாங்க? அடித்தாங்க. அப்படி தானே? இப்போ அவரை சிலுவையில் அடிக்கும்போது அவர் சொல்கிறார், ஆண்டவரை போல என்னை சிலுவையில் என்ன பண்ணாதுங்க, இயேசுவை போல என்னை சிலுவையில் அடிக்காதுங்க, அதற்கு பதிலாக தலைக்கீழாக தான் என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அவர் இருந்த நாட்டில் இந்த சிலுவை கிடையாது, எக்ஸ் என்கிற வடிவம் உள்ள சிலுவை. ஆமென். அப்போ இந்த சிலுவையை நம்ம சுமக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு தெய்வ கிருபை வேணும். எல்லாராலையும் சிலுவையை சுமக்க முடியாது. ஆண்டவரிடத்துல ஒரு பெரிய பணக்காரன் வந்து கேட்குறான், ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றணும், நான் உங்களுக்கு சீஷனா மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு சீஷனா மாறணும்னா நீ என்ன பண்ணு, உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று ஏழைக்கு தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி உன் சிலுவையை சுமந்துட்டு வான்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பணக்காரனுக்கு என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? இதெல்லாம் நம்மளால் முடியாது, இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? சிலுவையை சுமக்காமலேயே போயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற சிலுவையை, நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு சிலுவையை ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அந்த லூக்கா 14:27 ஆமென், ஸ்தோத்திரம். லூக்கா 14:27 வாசிங்க. ஸ்தோத்திரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை. லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆமென். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொன்னாரா ஏன் சிலுவையை சுமருன்னு சொன்னாரா? தன் சிலுவையை சுமந்து. ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்கென்று எல்லாருக்கும் ஒரு சிலுவை இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நமக்கென்று ஒவ்வொரு சிலுவை இருக்கு. சிலுவைனா என்ன? பாடின் சின்னம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பாடு உண்டு. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி இருக்குப்பா, இந்த முள்ளை என்னிடத்துலேருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஆண்டவர் சரி இந்த முள்ளை நான் உங்ககிட்ட இருந்து எடுத்து போடுறேன், ஊழியத்திற்கு இது ரொம்ப தடையாக இருக்குல்ல, அந்த முள்ளை நான் எடுத்து போடுறேன்னு எடுத்து போட்டாரா? இல்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாங்க? என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இந்த சிலுவை எடுத்து போட்டுருங்கப்பா, சிலுவை எடுத்து போட்டுருங்கப்பா. இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்லுவார், சிலுவையெல்லாம் எடுக்க முடியாதுப்பா, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சிலுவை என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வரும்போது கூட, நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது கூட நிறைய பேர் நம்மளை திட்டிருப்பாங்க, நிறைய பேர் நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க. இவன்லாம் போய் கிறிஸ்தவனா மாட்டான் பார், இவன்லாம் இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டான் பார், இதை விட்டு போயிட்டான், எங்களை விட்டுட்டு போயிட்டான், அதை விட்டுட்டு போயிட்டான், எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் சிலுவை தான். ஆமென். இந்த சிலுவையை சுமக்க நம்ம ஆயத்தமானோன்னா தான் சிங்காரமாய் நம்ம வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம்.
இந்த அதனால தான் இன்னைக்கு இந்த சிலுவையை ஜனங்க அன்னைக்கு மேன்மையா பார்த்தாங்க. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையும் பிடிச்சு கொண்டாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சிலுவையில் இயேசு சொன்ன 7 வார்த்தைகள். இன்னைக்கு டைட்டில் எல்லா சபையிலும் இதுதான் ஓடிட்டு இருக்கும், சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கின சொன்ன 7 வார்த்தைகள். ஆமென். இந்த 7 வார்த்தைகளை ஏன் அவங்க அவ்வளோ பிடிச்சிக்கிட்டாங்க? 7 வார்த்தைகள் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆமென். இன்னைக்கு எதற்காக அந்த வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷனுக்கும் சிலுவை உண்டு, எல்லா மனுஷனும் இதை தான் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாய் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல தான் பிள்ளையும் இருக்கணும்னு விரும்பும். இன்னைக்கு அதே போல தான் ஏசப்பா நமக்கு சொல்லிட்டாங்க, உன் சிலுவையை நீ சுமந்துட்டு வாப்பா. அந்த சிலுவையை சுமக்கும் போது நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? முடிக்கும் போது நீ என்ன பண்ண தெரியுமா? நான் சொன்ன 7 வார்த்தையை நீ முடிச்சிட்டியா அப்படின்னு நீ பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு 7 வார்த்தைனா ஆண்டவர் 7 வார்த்தையை சொல்லிட்டார், 7 வார்த்தையை சொல்லிட்டார். அது எதற்காக? உனக்குன்னு வச்சிருக்க சிலுவையை நீ தூக்கிட்டு போ. நீ தூக்கிட்டு முடிக்கும் போது இந்த 7 வார்த்தை உன்னால் சொல்ல முடியுமா? 7 வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்றதுக்காக தான் அந்த 7 வார்த்தைகள். ஆமென். அந்த 7 வார்த்தைகளிலும் அநேக அர்த்தங்கள், மறைபொருள்கள் உண்டு. அதை நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். 7 வார்த்தைகளும் நமக்கு தெரியும், ஆனால் அந்த இருப்பிடமும் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தையும் நாம் சொல்லி அதன் பின்பதாக நாம் ஞானஸ்நான ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இயேசு சொன்ன 7 வார்த்தைகள். சிலுவையில் இயேசு சொன்ன 7 வார்த்தைகள். ஏன் இந்த நம்ம எல்லாம் இவ்வளோ கடைசியாக இவ்வளோ டைட்டாக பிடிக்கிறோம் அந்த வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த மரண வீட்டிலலாம் மரண வீடு இருக்குல்ல, அந்த மரண வீட்டிலலாம் போனால் கேட்பாங்க, கடைசியாக என்ன சொன்னாங்க? கேட்டிருக்காங்களா இல்லையா? கடைசியாக அவங்க சாகும்பொழுது என்ன சொன்னாங்க? சாகும்போது என்ன சொன்னாங்க? ஏன்னா அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கடைசியாக சாகும்போது இதாங்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அதை ஒரு தெய்வ வாக்கம் போல் எடுத்துப்பாங்க. இப்போ இங்கு இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் அவர் சொன்ன அந்த 7 வார்த்தைகள் பார்ப்போம்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்னார்ல, நீ சீஷனாக விரும்பினா இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வான்னு சொன்னார்ல. இன்னைக்கு எத்தனை பேர் எனக்குன்னு வச்சிருக்க சிலுவை நான் சுமந்துட்டு போக ஆயத்தம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற சிலுவையை நான் சுமக்க ஆயத்தமாக இருக்கேன். நல்லா கை தூக்குங்க யார் யாரெல்லாம். ஆமாம், சும்மாலாம் இல்லை. இது நீங்கள் ஒருவேளை முடியாதுன்னு சொன்னால் கையை கீழே போட்டுக்கோங்க. ஆனால் கையை தூக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் தான் அதுக்கு பதில். ஆமென். எனக்குன்னு வச்சிருக்க சிலுவையை நான் தூக்கிட்டு போக போகிறேன். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போது எல்லாரும் இன்னைக்கு கை தூக்கி இருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த வார்த்தை தான். ஆண்டவர் முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சே, இந்த 7 வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கையை தூக்கிக்க மாட்டேனாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஆமா, தாங்கள் செய்கிறது இன்னதென்று. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அன்பை பார்த்தீங்களா? சிலுவையில் கொண்டு போய் அவரை அடிக்கிறாங்க, சித்திரவதைப்படுத்தியிருக்கிறாங்க, அவரை ரத்தம் எல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு அடி அடித்தாலே நம்மளால் தாங்க முடியல, ஒரு சொல்லிட்டாலே நம்மளால் தாங்க முடியல. ஆனால் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க பிசாசினுடைய தலைவன்றாங்க. யாரை பார்த்து? ஏசப்பாவை பார்த்து சொல்கிறாங்க இவர் பிசாசினுடைய தலைவருங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க இவர் ரொம்ப தூஷணெல்லாம் பேசினார், நிறைய பேரை ட்ராக்கை மாற்றி கொண்டு போயிட்டாரு, என்னென்னவோ சொல்கிறாங்க. அவரை அடித்தாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க, ரத்தம் சிந்த வச்சாங்க, சுமக்க வச்சாங்க,
அவருடைய வஸ்திரத்தை கூட எடுத்து என்ன பண்றாங்க, சீட்டு போட்டிருக்கிறாங்க. அரை நிர்வாணியாய் ஆண்டவரை விட்டுட்டு சிலுவையில் தொங்கி கொண்டு நிற்கிறார், சீட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும். என்ன சொல்றாங்க? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ சீஷனானவன் சிலுவையை சுமந்து ஏசப்பாவுக்கு நான் பின்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம சீஷராக இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிற முதல் கட்டளை என்னன்னா, இவர்களை மன்னி. ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு முன்னாடி நம்மளை என்ன வேணா பேசியிருக்கலாங்க, ஆனா நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே இவங்க எங்களுக்கு விரோதமா பேசிட்டாங்க, இவங்க எங்களுக்கு விரோதமா பண்ணிட்டாங்க, இவங்க கை கால்லாம் வராமல் போயிடணும், இவங்க நாசமாக போயிடணும், இவங்களுக்கு உருப்படாம போயிடணும், இவங்களுக்கு இதெல்லாம் வந்துடணும், அதெல்லாம் வந்துடணும், கர்த்தர் கூலி கொடுப்பார். ஆமென். இல்லை இல்லை, கர்த்தர் கூலி கொடுப்பார்னு கூட நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஆண்டவர்? அவங்கள மன்னிங்கப்பா, அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் மன்னிச்சிடுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போங்க சிலுவையில் ஆண்டவர் சுமக்க வேண்டியது என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு ஜனங்க சிலுவை சிலுவை சிலுவைன்னு பிடிச்சிக்கிறோம், அந்த சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம மறந்துடுறோம், அதற்குரிய அர்த்தத்தை நம்ம மறந்துடும். இன்னைக்கு நீங்கள் சிலுவையை கழுத்தில் போட்டிருக்கீங்களா, இல்லை சிலுவையை உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்களா, இல்லை சிலுவையை எங்கேயாவது பார்க்குறீங்களா, அப்போ உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன தெரியுமா? இந்த 7 குணமும் எனக்குள்ளே இருக்கான்னு பார்க்க வேண்டியது தான் அந்த குணமே. ஆமென். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசாரியர்கள் எல்லாம் இந்த கச்சைகளை போட்டிருப்பாங்க, அங்கிகளை போட்டு அது சைடில் என்ன பண்ணியிருப்பாங்க, இளநில கச்சைகளை, அந்த கச்சைகளை கட்டியிருப்பாங்க. அந்த கச்சைகளை பார்க்கும் பொழுது அது எதற்கு அடையாளம்னா, நான் பரிசுத்தமாய் ஆக வேண்டும் என்பதற்காக தான் அந்த கயிறே. அந்த கயிறை பார்க்கும்போதெல்லாம் என்ன இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா என்று பார்ப்பதற்கு தான் அது ஒரு அடையாளமாய் வைத்திருந்தார். இன்னைக்கு அதே போல தான் இயேசு சிலுவையில் சுமந்து அவர் மரித்ததற்கு அடையாளம். அந்த சிலுவையை நம்ம வீட்டிலையோ இல்லை கழுத்துலையோ இல்லை எங்கேயோ இடத்துல பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த 7 பண்பும் எனக்குள்ளே இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தணும். ஆமென். முதல், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இவங்களெல்லாம் மன்னிங்க. உங்களை பற்றி தூஷணமாக சொல்கிறாங்களா, சொல்லட்டும், ஆனால் அவர்கள் முன்பதாகவே ஆண்டவர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஆமென். எப்போ தெரியுமா? இவங்க என்ன செய்கிறாங்க தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்களை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் உங்கள் சத்ரு அழிகிறத பார்க்கணுமா, இல்லை உங்கள் உயர்வை சத்ரு பார்த்து பொறாமப்படணுமா? ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை? ஆமென். அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் அவங்கள சபிச்சிங்கன்னா அவங்க நாசமாக போகிறத நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அவங்கள ஆசீர்வதிச்சிங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, இன்னைக்கு லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டாவது காரியம் எதை சொல்லுதுன்னா, நான் இன்னைக்கு மரித்தாலும் ஏசப்பாவோட கூட என்ன பண்ணுவேன், பரதீசில் இருப்பேன். அல்லேலூயா. நான் நரகத்துக்கு போயிட மாட்டேன், எங்க இருப்பேன்? நான் இன்னைக்கு மரித்தாலும். ஆமென், அல்லேலூயா. நான் ஏசப்பாவோட கூட, நான் தேவனோட கூட என்ன பண்ணுவேன்? ஆமென், எனக்கென்று வைத்திருக்கிற அந்த பரதேசில் இருப்பேன். அதனால தான் சொல்கிறார், அங்கே கள்ளன் சொல்லுகிறான், ஒரு கள்ளன் ஆண்டவரை திட்டுறான், ஒரு கள்ளன் ஆண்டவரை ஏளனமாக பேசுகிறாரு, ஏளனமாக ஒரு மாதிரிலாம் பேசுகிறாரு. ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், டேய் நீயும் நானும் இந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு காரணர்கள், நம்ம நியாயமாக சிலுவையை சிலுவையில் அன்னைக்கு அடிக்கப்பட்டிருக்குன்னா நம்ம 2 பேரும் தொங்குறதுக்கு நியாயம் உண்டு. ஏன்னா நீனும் தப்பு பண்ண, நானும் தப்பு பண்ண, நீனும் எதோ பண்ண, நானும் எந்த தப்போ பண்ண.
ஆனால் நம்ம நடுவில் ஒருத்தர் இருக்கிறார் பார், அவர் எந்த தப்புமே பண்ணலை, அவர் எந்த தப்புமே செய்யலை, அவர் ஒரு குற்றமும் இல்லை, அவர்கிட்ட ஒரு தப்பு கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவன் வேண்டுகிறாரு. பிதாவே, ஆண்டவரே நீங்கள் என்னை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, உங்கள் ராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன கொஞ்சம் நினச்சிக்கோங்கப்பா, நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா நீங்கள் எல்லா நிலைமையிலும் என்ன மறந்துடாதுங்க, என்னை என்ன பண்ணிடக்கூடாது. ஆமேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யார் மறந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. ஆமேன். யார் மறந்தாலும் நம்ம தேவன் நம்மளை மறக்கவே மாட்டார். அப்போது இன்னைக்கு நம்ம சொல்லணும், நான் எப்போ இருந்தாலும் எனக்குன்னு வைத்திருக்கிற அந்த பரதேசில் நான் போயிடுவேன். ஆமேன். மூணாவதாக யோவான் 19:26-27 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த மூணாவதா ஆண்டவர் சொல்ற விஷயம், திக்கற்றவர்களுக்கு நம்ம துணையா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிலுவையை பார்க்குறோம்ல, சிலுவையை பார்க்கும்போது யாராவது திக்கற்றவங்க இருக்கிறாங்களா, அந்த திக்கற்றவங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோமா, அந்த திக்கற்றவர்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்கிறோமா, அந்த திக்கற்றவர்களுக்கு நாங்கள், இந்த அம்மா அது மாதிரி தானே இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு இருந்தது இயேசு, அந்த இயேசுவும் போயிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கலங்குறாங்க, அழுகுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார் சீஷரை பார்த்து, இதோ உன் தாய், இதோ அம்மா இருக்கிறாங்க பேர். அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, அவன் தான் உன் பையன் இனிமே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது திக்கற்ற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு உதவி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இங்க தமிழ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா, தமிழ் வேதாகமத்தில் ஏலி ஏலி, ஆமென், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தில் பார்த்தா இது ஹீப்ரூ லாங்குவேஜ், எபிரேய பாஷையிலெல்லாம் பார்த்தா இது அதற்குரிய அர்த்தம் சொல்லலை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்படலை. தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிறவர் அல்லவே அல்ல. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார்? அல்லேலூயா. அப்போ இங்க அந்த வசனத்தை எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க என்ன எதுக்காக என்ன அனுப்புனீங்களோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், செஞ்சு முடிச்சிட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்க தேவன் நம்மளை எதற்காக அனுப்பினாரோ அதை நம்ம என்ன பண்ணணும், செய்து முடிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா யோவான் 19:28 சொல்லப்பட்டிருக்கிறது, தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க தாகம் எதை குறிக்குது? ஆண்டவருக்கு தாகமா இருந்தாரா? ஆத்தும தாகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆத்தும தாகம். இந்த உலகத்துக்குரிய தாகம் அல்ல, அது நல்லது தான், ஆனால் அதை காட்டிலும் ஆத்தும தாகம் நமக்கு தேவை. இந்த ஆத்துமா அழிந்து போதே, இந்த ஆத்துமா நரகத்துக்கு நேராக போதே, இந்த ஆத்துமா ஆண்டவரை விட்டு விலகி போதே, இந்த ஆத்துமா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்ற ஒரு தாகம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நீங்கள் தெரு தெருவாக போய் பிரசங்கம் பண்ணுங்க நான் சொல்லலை, நம்ம வீட்டில் இருந்து ஜெபிக்கும் பொழுதே அந்த ஆத்துமாக்கள் தொடப்படும். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆத்துமாக்கள் என்ன பண்ணப்படும்? தொடப்படும். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் கடந்த நாட்களில் இதை நான் ஒரு சாட்சியாகவே சொல்லலாம். நாங்கள் சபையிலிருந்தே நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நாங்கள் வெளியே போய் எங்கேயும் பிரசங்கம் பண்ணல, வெளியே போய் நாங்கள் ட்ராக்ஸ் கொடுக்கல,
ஆண்டவர் சொல்லி கொடுத்ததே அதுதான். நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது, சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணு, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, நான் கொண்டு வருவேன் அப்படின்னு தான் எங்களுக்கு ஆண்டவர் சொன்னது. அது ஊழியம் என்றால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து அனுப்புவார். எங்களுக்கு கொடுத்த ஆலோசனை அது. நாங்கள் அப்போ உட்காந்து ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் இது வரைக்கும் எந்த ஊர்லேயும் போய் நாங்கள் என்ன பண்ணலை, சொல்லலை, எந்த ஊர்லேயும் நாங்கள் போய் பார்க்கல, எந்த ஊர்லேயும் நாங்கள் போய் செய்யலை. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்களா, ஒய்கே பெயிண்டி அங்கிள் கூட்டத்துக்கு நான் நோட்டீஸும் போடல, எதுவுமே சொல்ல, ஜெபம் பண்ணோம், இங்கே இருக்க விசுவாசிங்கிட்ட சொல்லிவிட்டோம், நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் ஆண்டவர் நிறைவான ஜனங்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊழியமே ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான் நடத்திட்டு இருக்கிறார். ஆமென். இப்போ நாங்கள் போன வாரம் நான் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே எங்களுக்காக எங்கள் கிராமங்களெல்லாம் நீங்கள் தான் பேசணும், எங்கள் வடவெட்டி நீங்கள் தான் ரட்சிக்கணும், எங்கள் ஊர் எங்கள் தாலுக்காவை நீங்கள் தான் ரட்சிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது, அவங்க இன்றைக்கி சபை கூட வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா அவங்களுடைய சரீரத்தில் பயங்கர பலவீனம், அதாவது லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்ததுன்னு சொன்னாங்க. 4 நாள் 5 நாளாக லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குது, எங்கெங்கேயோ போய் பார்த்தோம் சரியாகலை, ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூட போனோம், ட்ரிப்ஸு போட்டோம், 1000 ரூபா ஆச்சு, 2000 ஆச்சு, 1000 ரூபா போகும்போது வரும்போதெல்லாம் கார் அது இதெல்லாம் போய் ஊசிலாம் போட்டோம், எல்லாம் சொன்னாங்க. அன்றைக்கி ஒரு நாள் காலையில் அவங்க வீட்டுக்குள்ளே படுத்திருந்தாங்களாம். அப்போது திடீரென்று சொல்லி பார்த்தா அந்த ரோட்டில் 2 பேர், புருஷன் மனைவி, அதாவது ஆண் பெண் 2 பேர் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ரோட்டில் நடந்து போனாங்களாம். அவங்க முகத்தை பார்க்கும்போது முகத்தை என்னால் பார்க்க முடியல, ரொம்ப வெளிச்சமாக இருந்தது. ஆனால் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்தேன் வெள்ளையாக இருந்தது. உடனே அவங்க சொன்னாங்களாம், காலையில் சர்ச்சுக்கு போனால் தான் எனக்கு சரியாகும், சர்ச்சுக்கு போனால் எனக்கு சரியாயிரும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு இது மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவங்க பொண்ணும் சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம் நீ அங்கே போனால் தான் உனக்கும் சரியாகும்னு நான் நினைக்கிறேன், போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுட்டு போனாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம சபையில் உட்காந்துருக்குறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊருக்குள்ளே போய் நம்ம ஊழியம் செய்யலை, நம்ம சர்ச்சில் ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் நமக்காக ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு வேறு எந்த ட்ரெஸ்ஸை வேணால் காட்டியிருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஆத்தும தாகம் இருந்தால் போதும், அந்த தாகத்தை தீர்க்கிறவர் தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்கள் சபைக்கு ஆத்துமா வேணும் ஆண்டவரே. எத்தனை ஆத்துமா நம்ம வீட்டு பக்கத்துலலாம் அழிஞ்சிட்டு போகுது, எத்தனை ஆத்துமாக்கள், எத்தனை ஜனங்கள் அழிவுக்கு நேராக ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய, நம்ம போய் நேரெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னு வைங்களேன், அவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு, வெளியரங்கமாக நான் காட்டுவேன். ஆமென். அப்போ இந்த ஆத்தும தாகம் நமக்கு தேவை. இது 6வதாக பார்த்தீங்கன்னா யோவான் 19:30. யோவான் 19ஆம் அதிகாரம் 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, முடிந்தது என்று சொல்லி. என்னது முடிஞ்சிருச்சு, என்ன முடிஞ்சிருச்சு? ஆமா, ஆண்டவரே என்ன நம்பி கொடுத்தீங்கல்ல அப்பா, என்னை நம்பி கொடுத்த வேலையை நான் என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். என்னை நம்பி கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு நம்மளை நம்பி கொடுத்த வேலையை நம்ம எப்படி நடத்திட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை நம்பி என்ன வேலை கொடுத்துருக்கிறார்? அதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஆத்தும தான். அப்போ அந்த இதை நம்ம முடிக்கிறோமா? எங்கேயோ சர்ச்சை நடக்குது, எங்கேயோ வந்தா வரட்டும், வரலன்னா போட்டோம், எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு நம்ம சிலுவையை தூக்கிட்டு போகிறோம்ல, அன்னைக்கு ஒரு நாள் முடியும் போது நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் கொடுத்ததை, என்னை நம்பி கொடுத்ததை நான் முடிச்சிட்டேன்ப்பா, என்னை நம்பி கொடுத்ததை நான் சரியாக முடிக்க உதவி செஞ்சீங்களே அப்படின்னு சொல்லணும். ஆமென். கடைசியாக பார்த்தீங்கன்னா லூக்கா 23:46 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கடைசியாக
இங்கே எதை குறிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஓட்டம் ஆண்டவருக்குள்ள முடியணும். எங்கே முடியணும்? இங்கே பார்த்தீங்களா, என்று சத்தமிட்டு அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு? பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்மளை நம்பி நம்ம ஆவியை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? இதை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? பிதாவினிடத்தில். நம்ம நம்பி கொடுத்தவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. ஞானஸ்தானம் எடுப்பாங்க, பின்மாற்றத்தில் போயிட்டு முடிஞ்சிடும். அவங்க கதையே முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அப்படியே பேக் பழைய காரியங்களில் போயிடுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு பெற்று எல்லாம் செய்து கடைசியில் எங்கே போய் நிற்பாங்க தெரியுமா? உலகத்தில் போய் நிற்பாங்க. உலக மனுஷர்களை பிரியப்படுத்தணும், சொந்தங்களை பிரியப்படுத்தணும், நண்பர்களை பிரியப்படுத்தணும், எங்கள் பங்காளிகளை பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிடுவாங்க. அப்படி பின்மாற்றத்தில் போனால் கடைசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு மன்னிப்பே இல்லை. இப்போ நமக்கு தருணம் உண்டு. நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே பின்மாற்றத்தில் போனால் உடல் வந்துடலாம். ஆனால் மறிச்சிட்டோன்னா பின்மாற்றத்தில் போயிட்டு முன்னாடி வரவே முடியாது. நீங்கள் யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்கள் போகலன்னா அங்கே அவங்க திருப்தி ஆக மாட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் எதை செஞ்சாலும் திருப்தி ஆக மாட்டாங்க. ஆண்டுடைய நம்ம சொல்லணும், என்னுடைய ஆவி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது போல் நம்ம முடிக்கும் பொழுது நம்ம சொல்லணும், இன்னைக்கு மறிச்சதுக்கப்புறம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது எங்கே போடும்? கல்லறையில் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஒரு முறை எங்கள் வீட்டில் வந்து ஒரு அக்கா கேட்டாங்க, அப்பா இது மாதிரி இறந்துட்டான்ப்பா, அவன் ஃபோட்டோவில் ஒரு வசனம் போடணும்ப்பா, அந்த வசனம் சொல்லுப்பா அப்படின்னாங்க. நானும் உடனே இறந்து போனவங்களுக்கு என்ன வசனம் போடுறதுன்னு பைபிளை தேடினா இந்த வசனம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. உடனே இந்த வசனத்தை போட்டுருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோவெல்லாம் போட்டாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு கேட்டேன், எப்படி இறந்தான் அப்படின்னு கேட்டால், அவன் குடிச்சிட்டு போய் பைக்கில் வந்து செத்து போயிட்டான்ப்பா அப்படின்னு. என்ன பண்ணிட்டா? குடிச்சிட்டு போய் பைக் ஓட்டிட்டு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான். இப்போ எனக்கு அந்த வசனத்தை எப்படி எடுங்கன்னு சொல்ல முடியல. சரி, அதுக்கு இல்லைங்க, நம்ம முடிக்கும் பொழுது நம்மளை பார்த்து ஆண்டவரே சாட்சி சொல்லணும். ஆமேன் பா, நீங்கள் என்னை நம்பி கொடுத்த எல்லாத்தையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்ப்பா. ஆமேன். இன்னைக்கு உங்களை வச்சு ஆண்டவர் இத்தனை ஆத்துமாக்களை சந்திக்கணும்னு வச்சுருந்தாருன்னா அது முடிகிற வரைக்கும் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், என் உயிர் போகவே கூடாது ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை வச்சு என் கிராமத்தையே மாற்றணும்னு நினச்சாருன்னா அது வரைக்கும் என் உயிர் போகவே கூடாது. எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறோம், செத்துட்டா போதும், செத்துடலாம். இல்லை, இன்னைக்கு இதை சொல்ல போகிறோம். ஆமேன். என்ன குறித்து சொல்லுங்கள், என்ன குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்களோ அதை முடிகிற வரைக்கும் என் உயிர் போகவே போகாதுப்பா, அது போகவும் கூடாது ஆண்டவரே. ஆமேன். நான் ஒரு வேளை சொல்லுங்கள், நான் ஒரு வேளை இதுக்கப்புறம் என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், இன்னைக்கு நான் உங்கள் சீசனாக ஒப்பு கொடுக்குறேன், அந்த சிலுவையை சுமக்கிறவனா நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தையையும் நாங்கள் சொல்லி முடிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. கண்டிப்பாக ஆண்டவர் இதை செய்து முடிக்க நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஒருவேளை உங்கள் பலவீனம், உங்கள் வியாதி, உங்கள் கஷ்டத்தை பார்த்து நான் செத்து போயிடுவேனோ நினைக்கலாம். ஆண்டவர் செய்து முடிக்கிறது வரைக்கும் நீங்கள் சாவே மாட்டீங்க. ஆமேன். ஆமேன். சரி, நம்ம எல்லாரும் இப்போ அப்படியே முழங்கால் படிட்டு நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் நம்புகிறேன், தேவன் உண்மையாகவே ஸ்தோத்திரம், அவர் நம்ம மேல் வைத்த அன்பு பெருசு தான். ஆமேன். அதனால தான் ஒருவேளை இத்தனை நாள் நம்ம சிலுவையை பார்த்த உடனே ஏதோ கும்பிட்டுட்டு போகிறோம், அது ஒரு சின்னமாக ஒரு இதாக நம்ம வச்சுக்கலாம்.
ஆனால் இன்னையிலேருந்து நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் சிலுவையில் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் சொன்ன அந்த 7 வார்த்தையை நாங்களும் சொல்லி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்களும் சொல்லி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். எத்தனை பேருக்கு அது ஆசை? ஆண்டவர் சொன்னார்ல, 7 வார்த்தைகளை சிலுவையை சுமந்துட்டு சொன்னாங்கல்ல, இதே போல் நானும் சொல்லி முடிக்கணும்ப்பா. ஆமென். இதே போல் நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. ஆமென். அந்த குணத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. நீர் எங்களுக்கு மாற்றுங்க. சிலுவையில் ஆண்டவர் நமக்கு ரத்தம் சிந்தினதற்கு காரணம் நம்மளை மறுரூபமாக்குவதற்காக. இன்னைக்கு நான் நம்புகிறேன், ஆண்டவர் நம்மளை மறுரூபமாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு ஏதோ நான் ஒரு விசுவாசியை போல, ஏதோ ஒரு துக்கத்தை அனுசரிக்கிறவன், பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவங்க, ஏதோ ஒன்று அப்படி இருந்தால் போதும் அப்படின்ற நினைவை விட்டுட்டு நான் ஒரு சீஷனாக மாறணும் ஆண்டவர். சிலுவையை சுமக்கிற அனுபவம் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, எப்போ நம்ம சீஷனாய் மாறுறோமோ அப்பொழுது தான். நான் எதாவது செய்யணுன்றதில்ல, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும்ப்பா, நீங்கள் சொல்லி தாங்கப்பா. நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் செய்கிறோம். நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு பிரியமில்லாதது ஆண்டவரே, உங்களுக்கு ஏற்படாததெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கலாம். எங்களை மன்னித்து எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். நம்ம பாடுறோம், சொல்கிறோம், சிலுவை நாயகன் சிந்தின ரத்தம். ஆமென். ஒருவேளை இத்தனை நாள் வீணாக போனது போல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், இல்லை ஆண்டவரே, அந்த ரத்தம் ஒரு நாள் வீணாக போகவே போகாதப்பா. அந்த ரத்தம் ஒரு நாள் வீணாக போகவே போகாதப்பா. அந்த ரத்தம் ஒரு நாள் வீணாக போகவே போகாத ஆண்டவரே. அந்த ரத்தம் ஒரு நாள் வீணாக போகவே போகாதப்பா. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே. இன்னைக்கா நம்ம கரங்களை நம்ம நெஞ்சோடு வச்சுட்டு 2 கரங்களையும் நம்ம மார்போடு வைத்து நம்ம சொல்லலாம், அப்பா நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கி நாங்கள் கேட்டோம், சிலுவையில் உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தினீங்களப்பா. சிலுவையை சுமந்து, சபிக்கப்பட்ட சிலுவையை சுமந்து, எங்கள் மேலே வந்த சாபங்களை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்துருக்குறீங்க. நன்றி ஆண்டவரே. நீங்கள் சொன்ன வார்த்தையின், நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே இந்த குணங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே தங்கட்டும். இந்த குணாதிசயங்கள்லாம் எங்களுக்குள்ளே தங்கட்டோம்ப்பா. இந்த குணாதிசயங்கள்லாம் எங்களுக்குள்ளே தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் இந்த வசனத்தை சத்துருவானவன் எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடி இது எங்கள் இருதயத்தில் நாங்கள் வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இது எங்கள் இருதயத்தில் நாங்கள் தைத்து ஆண்டவரை பத்திரமாய் வைத்து இதை கடை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை நாங்கள் கை கொண்டு வாழும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் பாரம்பரியத்திற்காக அல்லப்பா, ஓ அதில் உள்ள மேன்மையை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி தயவு செய்திரே. நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம். ஏசப்பா, அடுத்த பகுதியும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எங்களோட கூட இருந்து நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மை கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.